أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த தொடர் சொற்பதிவுடைய 2வது நாள்ல நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். நேத்து நம்ம எந்த செய்தியோட நிறைவு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இந்த அமர்வை நான் துவங்குறேன். நேத்து நம்ம கடைசியா என்ன செய்தியோட நிப்பாட்டினோம்? யாருக்கும் நினைவு இருக்கா? கடைசியா நம்ம ஒரு எந்த சிந்தனையோட நிப்பாட்டினோம்? ஸ்வர்க்கமும் நரகமும் அல்லாஹ் கிட்ட பேசாத நாளே இல்ல அப்படிங்கிற செய்தியோட நேற்றைய அமர்வை நம்ம நிறைவு செஞ்சோம். ஒவ்வொரு நாளும் ஸ்வர்க்கம் அல்லாஹ் கிட்ட கேக்குது, யா அல்லாஹ், எனக்குள்ள உள்ள கனிகள் எல்லாம் பழுத்துருச்சு, என்னுடைய பூக்கள் எல்லாம் மலர்ந்துருச்சு, என்னிடம் உள்ள நதிகள் எல்லாம் பொங்கி வழிந்து ஓடுது, என்னுடைய அன்பர்கள் எங்கே, என்னுடைய நண்பர்கள் எங்கே, எனக்கான மனிதர்கள் என்னிடம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொர்க்கம் தினம் தினம் இறைவனிடம் கேக்குது. அதே போல நரகமும், யா அல்லாஹ், என்னுடைய நெருப்பு கடுமையாகிருச்சு, என்னுடைய ஆழம் இன்னும் அதிகரிச்சிருச்சு, என்னிடம் உள்ள புகை ஒரு மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அளவுக்கு கடினமாயிருச்சு, எனக்கான நபர்களை நீ என்னிடம் கொண்டு வந்து சேர் அப்படின்னு சொல்லி சொர்க்கமும் நரகமும் இறைவனிடம் உரையாடாத நாளே இல்ல. நாம் தினமும் சொர்க்கத்தை வேண்டியும் நரகத்திடம் இருந்து பாதுகாப்பு பெற்றும் நம் இறைவனுடன் உரையாடுகிறோமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நேற்றைய நிகழ்வை நம்ம நிறைவு செஞ்சோம். நிறைவு செய்யும் போது ஒரு சின்ன ஒரு கற்பனை, ஒரு விஷயம், நீங்க உங்களை நீங்களே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அது எந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா நம்ம ஒரு இமேஜினேஷன் பாட்டு, நம்மளே அல்ஹம்துலில்லாஹ், நம்மளே ஜனாசாவா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம நேத்து முடிச்சோம். இப்ப அந்த கற்பனையை கொஞ்சம் தொடருவோம். நேத்து நம்ம ஒரு ஜனாசாவா கற்பனை பண்ணி வச்சோம். நம்மளுடைய ஜனாசாவை கொண்டு போய், கொஞ்சம் இடையில மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் பேசும்போது கேள்வி கேட்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ நம்ம ஜனாசாவா நம்மளே கற்பனை பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்ப அந்த கற்பனையில அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்மளை கொண்டு போய் நம்மளுடைய மண்ணறையில வச்சுட்டாங்க. நம்மளுடைய மண்ணறை ஒரு நல்ல விதமாவே சொல்றதா இருந்தா சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா இருக்கு. சொர்க்கத்துடைய காற்று நம்மளுடைய மண்ணறைகள்ல வீசுது. காலையும் மாலையும் அல்லாஹ் நம்மளுக்கு சுவனத்தில் நமக்கான இடத்தை காண்பிக்கிறான். மண்ணறையில நம்மளுடைய நாட்கள் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ மறுமை நிகழுது. மறுமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் எழுப்புறான். எழுப்புனதுக்கு அப்புறம் நம்மளுக்கான விசாரணைகள் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியோ அல்லாஹுடைய அன்பை நம்ம பெற்றுட்டோம். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலையும் பெறுவோம். இப்போ ஒரு செய்திக்காக, எப்படியோ நம்ம அல்லாஹுடைய அன்பை பெற்றுட்டோம். எவ்வளவுதான் குறையுடைய இபாதத்துகள் செஞ்சிருந்தாலும், சிறுசோ பெருசோ, எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலும், என்னைக்கோ நம்ம செஞ்ச ஒரு திக்ர், என்னைக்கோ நம்ம உள நிறைவோட தொழுத ஒரு தொழுகை, என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ரொம்ப கண்ணீர் சிந்தி கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் இப்ப அங்கீகரிச்சுட்டான். அதன் காரணமா அல்லாஹுடைய அன்பு பார்வையை ஏதோ ஒரு வகையில நம்ம வாங்கிட்டோம். அல்லாஹுடைய கருணையை ஏதோ ஒரு வகையில பெற்றுட்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு முன்னாடி தயாரா இருக்கோம். சொர்க்கவாசிகளாக நம்ம இவ்வளவு நாள் தினம் தினம் நம்மளை கேட்டுக்கொண்டிருந்த சொர்க்கத்துக்கிட்ட போகக்கூடியவங்களாக நீங்களும் நானும் இப்ப தயாராயிட்டோம். இப்படி உள்ள நுழையிறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் போது நம்மளை யாரு வரவேற்க போறா? நம்ம எப்படி உள்ள நுழைய போறோம்? எல்லாரும் ஒரே நேரத்திலே நுழைஞ்சிருவோமா? யாரு ஃபர்ஸ்ட் நுழைவா? எந்தெந்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தனித்தனியாக நுழைவாயில் வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தியையும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சுவனத்தினுடைய வரவேற்பு அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். இப்போ நம்ம எந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலும், ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் நீங்க போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஆபீஸ் போனாலும் சரி, இல்ல மால் போனாலும் சரி,
இங்க எந்த முக்கியமான இடங்களை நீங்க சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு வெயிட்டிங் ஏரியான்னு ஒண்ணு பார்ப்போம். ஒரு வரவேற்பு அறை ஒண்ணு இருக்கும். உள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அந்த கட்டிடத்துக்கு வெளியிலயோ இல்ல உள்ள நுழைஞ்ச உடனேயோ ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும். அதே போலதான் சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து நம்ம சுவனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காத்திருப்பு அறையில சொர்க்க வாசல் எப்ப திறக்கும் அப்படிங்கறத எதிர்நோக்கியவர்களாக காத்துட்டு இருப்போம். அந்த வரவேற்பு அறையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன? இதுதான் முதலாவதான நிகழ்வா நடைபெறும். என்ன நிகழ்வுனா, அந்த வரவேற்பு அறையில ஒரு மரம் இருக்கும். ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே 2 நதிகள் ஓடுமா. இப்ப இந்த வரவேற்பு அறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்வாங்களா, ஒரு நதியில இருந்து தண்ணீர் எடுத்து அருந்துவாங்களா, இன்னொரு நதியில அவங்க குளிப்பாங்க. இந்த 2 விஷயமும் அவங்களை என்ன செய்யும்னா, உள்ளும் புறமும் தூய்மையானவர்களா அவங்கள மாத்தும். இப்ப அவங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறாங்க. முக்கியமான ஒரு இடம், சொர்க்கத்துக்குள்ள அவங்க போக போறாங்க. அதுக்குள்ள அவங்க இந்த வரவேற்பு அறையில தங்களை தாங்களே தயார்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு மனிதரை பார்க்க போறோம். அவருடைய வெயிட்டிங் ரூம்ல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட என்ன பேச போறோம்னு ஒரு தடவை நம்ம மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்குவோம். நம்மளுடைய ஆடையெல்லாம் சரியா இருக்கா, நம்ம நீட்டா இருக்கோமா, அவரை எதிர்நோக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கோமான்னு நம்மள நம்மளே சரி பண்ணிக்குவோம். அதே போலதான் இந்த சுவனத்துடைய காத்திருப்பு அறையிலையும் ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வான். அவனுடைய உள்ளும் தூய்மையாயிருது, அவனுடைய புறமும் தூய்மையாயிருது. அவங்களுடைய இதயத்துல இருந்து, இந்த உலகத்துல இருந்துச்சே அற்பமான குணங்கள், போட்டி, பொறாமை, ஒருத்தரை பார்த்து ஏளனமா நினைக்கிறது, நான் தான் பெரியவன் நினைக்கிறது, ஈகோ, இந்த எல்லா விதமான உள்ளத்துடைய நோய்களும் அந்த தண்ணீர் அவர் குடிக்கிறாருல்ல, அதன் மூலமா அவர் உள்ளத்துல இருந்து அதெல்லாம் களையப்படுது. அவருடைய உடலும் சுத்தமாக்கப்படுது. இப்போ அவரு உள்ளும் புறமும் தூய்மையானவரா சொர்க்கத்துக்குள்ள போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த காத்திருப்பு அறை. இந்த காத்திருப்பு அறைக்கு அப்புறம் அவர் சொர்க்கத்துக்குள்ள போக போறாரு. இப்ப சொர்க்கத்துக்குள்ள அவர் எப்படி போவாரு? எத்தனை வாசல்கள் சொர்க்கத்துக்கு இருக்கு? நம்ம ஒரு பெரிய ஒரு கட்டிடம் எடுத்துக்கிட்டாலே ஒரு என்ட்ரி ஒண்ணு இருக்கும், ஒரு எக்ஸிட் ஒண்ணு இருக்கும், ஒரு அவசர எமர்ஜென்சி வே ஒண்ணு இருக்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 2-3 வாசல்கள் இருக்கும். சொர்க்கத்துக்கு மொத்தம் எத்தனை வாசல் இருக்கு? 8 வாசல்கள். 8 வாசல்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுவனத்துக்கு மொத்தம் 8 வாசல்கள் இருக்கு, நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கு. இதையே ரசூல்லா அல்லாஹுடைய கருணைக்கு உதாரணமாக சொல்றாங்க. அல்லாஹுடைய அன்பு அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. அதுக்கு ஒரு உதாரணம், அவன் சொர்க்கத்திற்கு 8 வாசல்களை வச்சிருக்கான், நரகத்திற்கு 7 வாசல்களை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த 8 வாசல்கள் சுவனத்துக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு வாசல் வழியா இப்போ ஒவ்வொரு பிரிவினர் உள்ள நுழைய போறாங்க. இந்த 8 வாசலும் எப்படி இருக்கும்? சைடு பை சைடு இருக்குமா? ஒரு கதவு இங்க இருக்கும், இன்னொரு கதவு அது பக்கத்துல இருக்கும், இன்னொரு கதவு அதுக்கு பின்னாடி இருக்குமா? 8 வாசல்களும் எப்படி இருக்கும்? இப்ப இங்க பூமியில ஒரு வீட்டுக்கு 2-3 வாசல்கள் இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணு நேரா இருக்கும், ஒண்ணு அதுக்கு சைடுல இருக்கும், ஒண்ணு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கும். இப்ப இந்த சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணு மேல ஒண்ணு இருக்குமா, பக்கத்துல பக்கத்துல இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரு வாசல், அதுக்கு மேல இன்னொரு வாசல், அதுக்கு மேல இன்னொரு வாசல், எல்லாமே இந்த டைரக்ஷன்ல இருக்கும். 1, 2, அதை விட உயர்வா. இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, சொர்க்கத்துல தரம் இருக்கு, ஒவ்வொரு ரகம் இருக்கு, ஒவ்வொருத்தர் அவங்க செஞ்ச நன்மைகளின் அடிப்படையில சின்னதா உள்ள ஒரு சொர்க்கம், உயர்ந்த அந்தஸ்துள்ள உள்ள சொர்க்கம் அப்படின்னு வெவ்வேறு சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. ஒவ்வொன்னையும் தரம் பிரித்து காட்டுவதற்காக ஒரு நுழைவாயில் இன்னொரு நுழைவாயிலை விட என்ன செய்யுமா? மிகைச்சதா இருக்குமா. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம காத்திருப்பு அறைக்குள்ள போயிட்டாலே ஏதோ ஒரு வாசல் வழியாக நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடியவங்களா மாறிடுவோம். இப்ப இந்த பூமியில ஒரு மனிதர் ஒரே நேரத்துல ஒரு 2 பேர் ஒரு பஸ்ல ஏறுறாங்க. ஒருத்தருக்கு ஜன்னல் சீட் கிடைச்சிருச்சு, இவருக்கு ஜன்னல் சீட் கிடைக்கல அப்படின்னா ஒரு பொறாமை இருக்கும் தானே. நம்ம கூட தான் வந்தான், அவனுக்கு மட்டும் நல்ல இடம் கிடைச்சிருச்சு. இல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், அவங்களுக்கு நல்ல ஆடை கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு அந்த கலர்ல கிடைக்கல. நம்ம கூட தான் வந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆடை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பொறாமை வரும் தானே. இது எதுவுமே சொர்க்கத்துல வராது.
நம்மளை விட ஒருத்தவங்க உயர்வான சொர்க்கத்துக்கு போனால் கூட அது அந்த இடத்துல நமக்கு பொறாமையை ஏற்படுத்தாது. நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஏக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இங்க நம்மளுடைய உள்ளம் தூய்மையானதா மாறிடுச்சு. உள்ள நுழைவதற்கு முன்பாகவே அந்த காழ்ப்புணர்ச்சி, போராமை இது எல்லாத்தையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான். அப்போ காத்திருப்பு அறையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொர்க்கம் இருக்கு. ஆனா அவங்க உள்ள போகக்கூடிய தரம் வேறுபடும். ஒருத்தருக்கு கம்மியா, ஒருத்தர் செஞ்ச நன்மைக்கு அவர் செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி உயர்வான சொர்க்கம். இருக்கிறதுலயே உயர்ந்த சொர்க்கம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க சொன்னாங்களே, நீங்க சொர்க்கத்தை கேளுங்க, அதுலயும் உயர்ந்ததை கேளுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கம் தான். அப்போ இதுதான் முதலாவது காட்சி. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது பார்க்க போற முதலாவது காட்சி என்ன அப்படின்னா இந்த காத்திருப்பு அறையில நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒவ்வொருத்தரா இப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறாங்க. அதுல எத்தனை விதமா சொர்க்கத்துக்குள்ள நுழைதல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவது வகை என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலானவங்க. இவங்க சொர்க்கத்துடைய வலது புறம் உள்ள கதவு வழியா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இவங்க யாருன்னா விசாரணையின்றி சொர்க்கத்துள் நுழைபவர்கள். இங்க சொர்க்கத்துடைய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இதுதான் முதல்ல நடக்கும், இதுதான் ரெண்டாவது நடக்கும் அப்படிங்கிறது எந்த குறிப்பிட்ட வரிசையும் இல்லை. மறுமையுடைய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வரிசைகள் எதுவும் இல்ல. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்களால பார்க்கும் போதுதான் எது முதல்ல எது ரெண்டாவதுன்றது தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் நடைபெறும். வரிசைப்படுத்தி இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் செகண்ட்ங்கிறது இல்ல. நம்ம இங்க செய்திக்காக தொகுத்திருக்கோம். அதுல முதலாவதா நம்ம எந்த விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்னா, விசாரணையின்றி சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய நபர்கள். இவங்க எது வழியா சொர்க்கத்துக்கு போவாங்க? சுவனத்துடைய வலது புறத்தில் உள்ள ஒரு வாயிலின் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இவங்களுக்கு விசாரணையே அல்லாஹ் கிட்ட கிடையாது. மீதி எல்லா நபர்களும் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய கணக்கை ஒப்படைக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கும் போது இந்த நபர்கள் மட்டும் விசாரணையின்றி அவங்களுடைய நுழைவாயில் வழியா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டே இருக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல கேலிக்கு பேசுவோம் தானே, நான் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிக்கிறேன், நான் அல்லாஹ் கிட்டயே பேசிக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ் கிட்ட போய் நம்ம எந்த செயலுக்காவது பதில் சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இத செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது நம்ம எந்த காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்துவோம்? நம்மளுக்கு எதிரா நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும் போது அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து நம்ம அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியுமா? அல்லாஹ் ஒரு மனிதரை பார்த்து ஏன் செய்யற, எதுக்காக செஞ்ச, ஏன் செஞ்ச, எதுக்காக செஞ்ச அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த நபருடைய முடிவு அவ்வளவுதான். அவர் சொர்க்கத்திற்குரியவர் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு மனிதரை தூண்டி தூண்டி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா அவர் சொர்க்கத்திற்குரிய மனிதர் இல்லைன்னு அர்த்தம். மறுமை நாளுடைய நிகழ்வை நம்ம முன்ன நிறைய செய்திகள்ல கேட்டிருப்போம். ஒவ்வொரு நபியுமே இறைவனை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு குறைய நினைச்சு என்ன செய்வாங்க? வருந்திட்டு இருப்பாங்க. நான் இந்நேரத்துல என் இறைவனை போய் சந்திக்கணுமே, நான் இப்படி ஒரு தவறு என்கிட்ட நிகழ்ந்துருச்சே, நான் இதுக்காக என்னுடைய இறைவன் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க. அதனால யாருமே நம்மளுக்காக பரிந்துரை செய்ய மறுத்துருவாங்க. ரசூல்லா மட்டும்தான் பரிந்துரை செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறைய அல்லாஹ் கிட்ட எப்படி சொல்ல போறோம்னு ஏங்கிட்டு இருக்கும் போது ஒரு சில மக்கள் மட்டும் விசாரணையின்றி சொர்க்கத்துடைய வலதுபுற வாயிலாக சொர்க்கத்துக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. மீதி எல்லாரும் நார்மலா இருக்க ஜெனரலான என்ட்ரன்ஸ் தான், அந்த காமனான என்ட்ரன்ஸ் வழியாதான் மீதி எல்லாரும் ஒவ்வொரு நபரா சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. இது ஒரு வகை. விசாரணையின்றி சொர்க்கத்துக்குள்ள போறது ஒரு விதமான ஒரு வகை. அடுத்த ரெண்டாவதா நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஜெனரல் என்ட்ரன்ஸ் வழியா இப்ப போக போறது யார் முதல்ல போறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில் யார் ஏழைகளாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைவார்கள். அவங்களுக்கு இந்த பூமியில எந்த லைன்லயும் முதல் இடம் கிடைச்சிருக்காரு. ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் இந்த சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் அதுல உள்ள இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த பூமியில எந்த வரிசையிலையும் முதலிடம் கிடையாது. கடைசியாதான் நிக்கணும். எல்லா விருந்துலையும் கடைசியா உணவு பரிமாறப்படும். சில விருந்துகள்ல அவங்களுக்கு அழைப்பே இல்லாம போகும். அப்படிப்பட்ட ஏழ்மையான மனிதர்கள் அல்லாஹ் மறுமையில கண்ணியப்படுத்துறான். அவங்களதான் அல்லாஹ் முதல்லா சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறான். இந்த உலகத்துல அவங்க
அந்த ஏழ்மையை அல்லாஹ்விற்காக பொறுத்துக்கிட்டாங்க. அந்த ஏழ்மையின் மூலமா வந்த சோதனைகள் அல்லாஹ்விற்காக பொறுத்துக்கிட்டாங்க. அந்த சோதனைகளையும் அந்த பொறுமையையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துற விதமா நாளைக்கு மறுமையில அவங்களதான் முதலாவதா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறான். இப்ப செல்வந்தர்கள் யாருமே சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதா? நம்ம கிட்ட செல்வம் இருக்கே, அப்ப அந்த முதல் வரிசையில நம்ம போயிட முடியாதா? ஏழையா இருந்தா மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னா, இதுல ஒரு சின்ன ஒரு விலங்குதல்ல ஒரு தரம் இருக்கு. என்ன அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். அவங்க ஏழையா? அவங்களுக்கு எந்த பொருளாதாரமும் இல்லாம இருந்துச்சா? இல்ல 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 அப்படிங்க. அவங்க ரொம்ப ஏழையா இருந்தாங்களா? இல்ல. அவங்களுக்கு எல்லா பொருளாதாரங்களும் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய பொருளாதாரத்தை எங்க கொண்டு போய் கொடுத்தாங்க? அல்லாஹ்வோட பாதையில செலவிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க என்ன செஞ்சாங்க? செலவு செஞ்சாங்க. அப்போ ஏழ்மையா இருக்கிறவங்க தான் இந்த முதல் தர மனிதர்களா சொர்க்கத்துக்கு போக முடியும். செல்வந்தர்கள்லாம் போக முடியாது அப்படிங்கிற நிலை இல்ல. நீங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் சொர்க்கத்தில் முதல் வரிசை நபர்களோட சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போகலாம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த சஹாபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவ சொல்ல வச்சுச்சு, யா அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய வீட்டில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேற யாரும் இல்ல. நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறைவனுடைய பாதையில நான் அல்லாஹுக்காக நான் அதை என்ன செஞ்சுட்டேன்? தர்மம் செஞ்சுட்டேன்ற வார்த்தைகளை சொல்ல வச்சுச்சு. இப்போ ஏழைகளா இருக்கோமா, நம்ம பணக்காரங்களா இருக்கோமாங்கிறது அல்லாஹ் பாக்குறது இல்ல. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதை சரியாக அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்றீங்களா அப்படிங்கறதான் அல்லாஹ் பாக்குறான். அப்போ இந்த முதல் வரிசை நபர்களோட சேர்ந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய செல்வம் இந்த பூமியில சரியான முறையில அல்லாஹுடைய பாதைக்காக செலவு செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு வகை. மொத்தம் நம்ம 2 விதமான நுழைவு இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வலது பக்கமா நுழைறவங்க, எந்த விசாரணையும் இன்றி எந்த ஒரு விசாரணையும் இன்றி சொர்க்கத்தின் சொர்க்கத்துடைய வலதுபுற வாயில் வழியாக சொர்க்கத்துக்குள்ள போறோம். 2வது நம்ம யார பார்த்தோம்? ஏழைகள், செலவு செய்யறவங்க. ஏழைகள் இந்த பூமியில யாரு ஒதுக்கப்பட்டவங்களாகவும் ஏழைகளாகவும் வாழ்ந்தாங்களோ இந்த பூமியில அவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை அல்லாஹ் எங்க கொடுக்கறான்? மறுமையில கொடுக்கறான். அவங்க முதலாவது நபரா எங்க போறாங்க? சொர்க்கத்துக்குள்ள நுழையிறாங்க. இப்ப செல்வந்தர்களா இருந்தாலும் கூட அவங்க அல்லாஹுடைய பாதையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை சரியா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இவர்களுக்கும் முதல் வரிசை நபர்களோட சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போறதற்கான வாய்ப்பு இருக்கு. 3வது வகை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க, நான் மிஹ்ராஜுடைய பயணம் போயிருந்த போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு சொர்க்கத்துடைய வாயில காட்டுறாங்க. வாயில காமிச்சு இதுதான் உங்களுடைய உம்மத்திற்கான நுழைவாயில்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கையை இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்துடைய ஒரு நுழைவாயில காமிச்சு, யா ரசூலுல்லாஹ், இதுதான் உங்களுடைய உம்மத்திற்கான நுழைவாயில். இது வழியாக தான் உங்களுடைய சமூகத்தில் உள்ள இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறாங்கன்னு ஒரு வாயில காமிச்சாங்க. அந்த வாயிலுடைய அகலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பயணி பல ஆண்டுகள் பயணம் செஞ்சு போனா எவ்வளோ தூரத்தை அது கவர் பண்ணுமோ அந்த அளவு அகலமா அந்த சொர்க்கத்துடைய நுழைவாயில் இருந்தது. இப்ப நம்ம எல்லாரும் அந்த நுழைவாயில் வழியாதான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறோம். ஆனா நம்மளுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை யார் வழி நடத்துவா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழி நடத்துறாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்ப நானும் உங்களோட இருந்த அந்த காட்சியை பார்த்திருந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சொர்க்கத்துடைய வாயில காமிச்சு இது உங்களுடைய உம்மத்துக்கான நுழைவாயில்னு சொன்ன போது நானும் உங்களோட இருந்திருக்கணும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அவ்வளோ பெரிய நுழைவாயில் வழியா நான் முதலாவது நபராக போவேன், என்னுடன் சேர்ந்து வரப்போறதே நீங்க தான் அபூபக்கர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம உம்மத் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள நுழைய காத்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்துடைய முதலாவது நபரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க.
அவங்களுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கூட்டம் பின்னாடி இருக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்காக. இந்த பின்னாடி காத்துட்டு இருக்க கூட்டத்துக்கு சொர்க்கத்துடைய கதவுகள் வழியா சொர்க்கம் தெரியுமா? ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதனுடைய கதவு. அதனுடைய கதவுகள் வழியா ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கத்தை என்ன செய்வாங்க, எட்டி பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆவலோட ஆசையோட எப்ப இதோட கதவுகள் திறக்கும், நமக்கான இடத்தை நம்ம எப்ப போய் சேருவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மொத்த சமூகமும் காத்துட்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது நபரா போய் சொர்க்கத்துடைய மணியை அடிக்கிறாங்க. சொர்க்கத்துடைய கதவுகளை ரசூலுல்லாஹ் தட்டுறாங்க. தட்டின உடனே உள்ள இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய காவலாளி கேட்பாரு, யார் அது, யார் அது, யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நான் முஹம்மது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சொர்க்கத்துடைய காவலாளி சொல்வாரு, அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். உங்களை தவிர வேறு யாருக்காகவும் இந்த கதவு திறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தா உங்களுடைய வரவுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த சொர்க்கத்துடைய கதவுகளை திறப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரா இப்ப சொர்க்கத்துக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த உலகத்துல கடைசியா வந்த சமூகம் நம்ம, ஆனா சொர்க்கத்துல முதலாவதா போகக்கூடிய சமூகமும் நம்ம தான். ரசூலுல்லாஹ் பின்னாடி இப்படி எல்லாராலையும் சாதாரணமா நின்று சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் எத்தனையோ கோடி மக்கள்களை கொண்டது தானே. எல்லாராலையும் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பின்னாடி நின்று அவங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? யாருடைய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை மாதிரியே இருந்ததோ, யார் தன்னுடைய இறைவனை ரசூலுல்லாஹ் அஞ்சுவது போலவே அஞ்சினாங்களோ, யார் ஹலால் ஹராமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் பேசினார்களோ, யாருடைய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் போலவே இருந்துச்சோ, அவங்களாலதான் இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி நின்று சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க தான் சிறந்த உம்மத், நீங்க தான் வந்த சமூகங்கள்லயே சிறந்த சமூகம், நீங்க கடைசியா வந்தீங்க, நீங்க தான் முதலாவதா சொர்க்கத்துக்குள்ள போவீங்க. நிறைய தூதர்கள் வந்திருந்தாலும் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போக போறதும் நம்மளுடைய தூதர் தான். முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய சமூகமும் நம்மளுடைய சமூகம் தான். இப்ப காத்திருப்பு அறைக்குள்ள இருந்து இப்ப நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறோம். சொர்க்கத்துடைய கதவு மெல்ல திறக்குது. மெல்ல திறந்த உடனே ஒவ்வொருத்தரும் மெதுவா உள்ள நம்ம நுழையிறோம். சொர்க்கம் தன்னுடைய அழக கொஞ்சம் கொஞ்சமா டபக்குன்னு திறக்கல. சொர்க்கத்துடைய கதவு எப்படி திறக்கல, சட்டுன்னு திறக்கல, கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது. ஒவ்வொரு அந்த கேப் வழியாவும் விரிவடைய சொர்க்கம் இறை நம்பிக்கையாளர்களுடைய பார்வையில படுது. அது இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இப்ப இவங்க மெதுவா அப்படியே உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கணும், ஒரு நினைவு கூறணும். என்னன்னா, நரகத்தோட நுழைதல் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 39வது வசனத்தை, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு அந்த பிபிடி ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் குர்ஆன் வசனங்களோட. இன்னைக்கு என்னால கொஞ்சம் முடியல, அதனால ஷேர் பண்ண முடியல. யாராவது கையில குர்ஆன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் 39வது அத்தியாயத்துடைய 71வது வசனத்திலையும் 73வது வசனத்திலையும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பான். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா, அதனுடைய அருகில் அவர்கள் இழுத்து வரப்படும் பொழுது அதனுடைய கதவுகள் திறக்கப்படும். ஒரே மாதிரியான வசனம் தான் 71வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சொல்லியிருப்பான், 71வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லியிருப்பான், 73வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லியிருப்பான். 71ல அல்லாஹ் சொல்லும் போது அது நரகத்துக்காக சொல்லுவான், 73வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது அது சொர்க்கத்துக்காக சொல்லுவான். அப்படி சொல்லும் போது இந்த ரெண்டு வசனமும் ஒண்ணு போலவே இருக்கும். அதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ஹத்தா இதா ஜாஊஹா, அதனுடைய அருகில் அவர்கள் வரும்போது ஃபுதிஹத் அபுவாபுஹா, ரெண்டு வசனத்துக்கு இடையிலையும் அல்லாஹ் ஒரு வாவ சேர்த்திருப்பான். அரபு இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு ரெண்டு நிகழ்வு ஜாயின் பண்ணி பிரேக் விட்டு வாவ் வருதுனால என்ன அர்த்தம், அது கண்டினியூஸான சென்டென்ஸ் இல்ல, ஒரு சின்ன பிரேக் விட்டு அடுத்த சென்டென்ஸ் இணையுதுன்னு அர்த்தம். அப்ப சொர்க்கத்துடைய பக்கத்துல அவங்க வர்றதும் சொர்க்க கதவு திறக்கிறதும்
அதுக்குள்ள அவங்க போறதும் ரொம்ப இயல்பா நிதானமா மெதுவா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அதே நேரத்துல நரகத்தை அல்லாஹ் சொல்லும் போது நீங்க அந்த வசனத்துல 71வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா, அங்க வாவே இருக்காது, உடனே அடுத்த நிகழ்வு நடந்துருது. இப்ப என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, அந்த நரகத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட உடனே இந்த நரகவாசிகள் பிடிச்சு உள்ள தள்ளப்படுவாங்க. சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நுழைதல்? நிதானமா கதவு திறக்கும், ரிலாக்ஸா ஒவ்வொரு விஷயமா பாத்துக்கிட்டே இறை நம்பிக்கையாளர்கள் உள்ள போவாங்க. நரகத்துடைய வாசலை பொறுத்த வரைக்கும் அது திறந்த உடனே அதுக்கான நபர்களை உள்ள அதுக்குள்ள என்ன செய்வாங்க, முகம் குப்பர காவலாளிகள் தள்ளி விடுவாங்க. அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கும். என்னன்னா, நரகத்துடைய கதவுகள் மூடப்படும். இன்னஹா அலைஹிம் முஹ்ஸதா, சூரா ஹுமஸால உள்ள வசனம். இன்னஹா அலைஹிம் முஹ்ஸதா, நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூடப்படும். நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அது சூழ்ந்து மூடப்படும். நரகத்துடைய கதவு உள்ள அவங்கள தள்ளின உடனே அதனுடைய கதவு அல்லாஹ் மூடிடும். இந்த உலகத்துல நம்ம ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே இல்ல ஒரு அறைக்குள்ள வந்த உடனே கதவை பூட்டுறோம். எதுக்காக நம்ம வீடுகளுடைய கதவை பூட்டிக்கிறோம்? இல்ல ஒரு அறைக்குள்ள போனா, தெரியாத ஒரு இடத்துக்கு போனா, நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள போனோடனே நம்ம ரூம் லாக் பண்ணிக்குவோம். எதனால? சேஃப்டிக்காக, பிரைவசிக்காக. ஒரு பிரைவசி, சேஃப்டி. வேற சில நேரங்கள்ல அச்சுறுத்துறதுக்காகவும் என்ன செய்யப்படும், கதவுகள் பூட்டப்படும். எந்த தீங்கும் நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்திலையும் கதவுகள் பூட்டப்படும். இன்னொரு ஒரு இடத்துல தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கதவுகள் என்ன செய்யும், பூட்டப்படும். வெவ்வேறு நிகழ்வுகளுக்காக கதவு பூட்டப்படுது. இங்க நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுது. இனி அவங்க அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக. ஆனா சொர்க்கத்துடைய கதவுகள் என்ன செய்யப்படாது, பூட்டப்படவே படாது. திறந்ததுதான். ஒவ்வொருத்தரும் இப்ப உள்ள நுழையிறாங்க. நுழையும் பொழுது தனித்தனி நபர்களா நுழைய மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ள மனிதர்கள் நுழையும் போது எப்படி நுழைவாங்கன்னு சொல்றாங்கன்னா, ஜுமர், கூட்டம் கூட்டமாக நுழைவாங்க. இந்த உலகத்துல தனியா போய் ஏதாவது ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ண முடியுமா? தனியா போய் ஒரு இடத்த சுத்தி பார்த்து அதுல நம்ம இன்பம் காண முடியுமா? தனியா ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ஜாலியா பேசி சாப்பிட்டுட்டு வரணும்னா தனியா போய் எதுவுமே நம்மளால இன்பம் அனுபவிக்கக்கூடிய சூழலே இல்ல. நம்மளுக்கு இங்க ஏதாவது ஒரு விருந்துனாலும் 4 பேர் இருக்கணும். நம்ம பெருநாளுடைய தொழுகை போனாலும் நம்ம 4 பேரை சந்திக்கணும். எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டம் கூட்டமா போகிறத விரும்புவோம். அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளேயும் மனிதர்களை கூட்டம் கூட்டமா அனுப்புவோம். ஒவ்வொரு குரூப்பா போவாங்க. ஒவ்வொரு குரூப்பும் இன்னொரு குரூப்பை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்குவாங்க, அவங்கள வாழ்த்துவாங்க. ஓ நீங்களும் சொர்க்கம் வந்துட்டீங்களா, ஓ நீங்களும் சொர்க்கவாசி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாழ்த்த பரிமாறிக்குவாங்க. நரகத்திலையும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பார்த்து சபிச்சுக்குவாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து என்ன செஞ்சுக்குவாங்க, சபிச்சுக்குவாங்க. இப்ப கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு மனிதர்களா சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சொர்க்கத்துக்குள்ள முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போவாங்க. அதுக்கப்புறமா சஹாபாக்கள் போவாங்க, நபி தோழியர்கள் போவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பங்கள் போவாங்க. இதுக்கப்புறமா நம்ம இப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் போது நம்ம கையில ஒரு டிக்கெட் இருக்கும். எந்த முக்கியமான இடத்துக்கு போனாலும் என்ன வேணும், விஐபி பாஸ் வேணும், அனுமதி வேணும். இவங்க இந்த இடத்துக்கானவங்க தான் அப்படிங்கிற அனுமதி வேணும். இந்த அனுமதி சீட்டை நம்மளுக்கு சிராத்துடைய பாலத்தை கடக்கும் போதே அல்லாஹ் நம்மளுடைய கையில கொடுத்துருவான். அந்த சீட்ல என்ன எழுதி இருக்கும்னா, பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த அனுமதி, இவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யுங்கள் அப்படிங்கிற அனுமதியுடைய வார்த்தை அந்த சீட்ல எழுதியிருக்கும். அந்த சீட்டை பெற்றுக்கிட்டு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, சொர்க்கத்துக்குள்ள போக போறோம். அந்த சீட்டை பார்க்கக்கூடிய காவலாளிகள் அதை பார்த்துட்டு நம்ம சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறாங்க. இப்ப உள்ள போகும்போதே நம்மளுக்கு பெரிய வரவேற்பு காத்துட்டு, உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே இப்ப என்ன காத்துட்டு இருக்குன்னா, நம்மள வரவேற்கிறதுக்கு நிறைய ஆட்கள் உள்ள காத்துட்டு இருக்காங்க. முதலாவதா சொர்க்கத்துடைய காவலாளி நம்மள வரவேற்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் திப்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதூன், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தூய்மை அடைந்தவங்களா மாறிட்டீங்க. உங்க மீது அல்லாஹ்வுடைய அமைதியும் சாந்தியும் உண்டாகட்டும், நீங்க எப்பயுமே இதுக்குள்ள நிரந்தரமா இருக்க போறீங்க அப்படிங்கிற சுப செய்தியோட
முதலாவதா நம்மள சுவனத்துடைய காவலாளி வரவேற்பார். இங்க 3 விஷயங்களை அவர் சொல்றார். 3 சுப செய்திகளை வரவேற்கும் போது சொல்றார். ஒண்ணு, இதுக்குள்ள உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமைதி கிடைக்குது, நீங்க இங்க நிம்மதியா வாழலாம். 2வது, நீங்க தூய்மை அடைஞ்சிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே இதுக்குள்ள போய் நீங்க எந்த பாவமும் செய்ய போறது இல்ல. உங்களுடைய மனசு சுத்தமாயிருச்சு. எந்த பாவத்துக்காகவும் இனி உங்ககிட்ட கேள்வி கணக்கும் இல்ல. 2வது விஷயம். 3வது, இந்த சொர்க்க காவலாளி சொல்றது, அதுக்குள்ள நீங்க நிரந்தரமா தங்குவீங்க. இப்ப எந்த ஒரு இடத்துக்குள்ள போனாலும் நம்ம அங்க இருந்து வெளியேற்றப்படுவோமோன்னு ஒரு அச்சம் இருக்கும்ல, அந்த அச்சம் இனி உங்களுக்கு சொர்க்கத்துல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா கூட CAA NRI எல்லாம் வந்தப்போ நம்மளுடைய இவ்வளவு நாள் வாழ்ந்த இடம், இதுல இருந்து நம்ம வெளியேற்றப்பட்டுருவோமோ, ஒரு சொந்த நாட்டிலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத, எப்போ நம்மளை வெளியேற்றுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தோம். ஒரு சூழல் இருந்தது. அந்த மாதிரியான எந்த எண்ணமும் சொர்க்கத்துல இருக்காது. நுழையும் போதே அதுக்கான அஷூரன்ஸ மலக்குமார்கள் கொடுத்துருவாங்க. நீங்க அமைதியா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க, இங்க மட்டும்தான் நீங்க இருப்பீங்க, இங்க இருந்து ஒரு காலமும் எதுக்காகவும் நீங்க வெளியேற்றப்படவே மாட்டீங்க அப்படிங்கிற சுப செய்தியோட தான் நம்ம உள்ள போவோம். இதே நேரத்துல சைடுல நரகத்துல நுழையக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, அவங்க உள்ள நுழையும் போதே, அவங்கள முகம் குப்புற நரகத்துல தள்ளும் போதே அந்த காவலாளிகள் கேட்பாங்களா, உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய செய்தி வரலையா? உங்ககிட்ட அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வரலையா? உங்களுக்கு இது தப்புன்னு தெரியாதா? அப்படின்றத சொல்லி சொல்லி காட்டுவாங்க. நம்ம ஒரு தப்ப தெரியாம செஞ்சப்போ கூட நம்ம மனசுல தாக்கம் இருக்காது. ஆனா அதே தப்ப தெரிஞ்சு செய்யும் போது நம்மளுடைய மனம் அதிகமா வேதனைப்படும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பரீட்சை எழுதுறோம், ஒரு பதில் தெரியாம நம்ம தவறான பதில் எழுதிட்டு வந்துட்டா அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா தெரிஞ்சே ஒரு தவறான பதில் நம்ம எழுதிட்டு வந்தோம்னா அத கொஞ்ச நாளைக்கு நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். தெரிஞ்ச விஷயத்தை எப்படி செஞ்சுட்டேனே, தெரிஞ்ச விஷயம் எப்படி செஞ்சுட்டேனே. இந்த நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்குள்ள நுழையும் போது சொர்க்கவாசிகளை ஒரு கண்ணால பார்த்து கவலைப்பட்டவங்களா உள்ள நுழைவாங்க. நரகத்துடைய காவலாளிகள் கேட்பாங்க, ஏன்பா இப்படி சொர்க்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தாருசலாம் உங்களை அழைச்சிச்சே நீங்க பூமியில இருக்கும் போது, அந்த அழைப்பு உங்க காதுகள்ல விழுகலையா? அப்ப நீங்க தெரிஞ்சுதானே செஞ்சீங்க. ஒவ்வொரு முறை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் போதும் இந்த தவறை நீ தெரிஞ்சுதான் செஞ்ச அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த மனிதன் தண்டிக்கப்படுவானா. இது நரகத்துடைய நிகழ்வு. இப்போ நம்மள வழக்குவார்கள் உள்ள வரவேற்றுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க நம்ம கேட்கிற எல்லா செய்திகளையும் மறுமையில் அல்லாஹ் நம்மள பார்க்கக்கூடிய மக்களா ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்குள்ள மலக்குமார்கள் நம்மள வரவேற்கிறாங்க. சலாம் சொல்லி நம்ம தூய்மை ஆயிட்டோன்றத சொல்லி, இங்கதான் இனிமே நீங்க நிரந்தரமா தங்க போறீங்கன்றத சொல்லி ஒவ்வொருத்தரையா உள்ள அனுமதிக்கிறாங்க. நம்ம கூடவே சில வானவர்கள் அல்லாஹ் நியமிச்சிருவான். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சொர்க்கத்தை சுத்தி காட்டுறதுக்காக, நமக்கான இடம் என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வானவர் இருப்பார். இந்த வானவர் என்ன செய்வாருன்னா, அவர் சொர்க்கத்துக்குள்ள வழி நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம நேத்து ஒரு விஷயம் சொன்னோம், சொர்க்கத்துக்குள்ள போற ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய முகவரி எதுன்னு தெரியும். இந்த பூமியில எப்படி அவருடைய இருப்பிடம் எதுன்னு தெரியுதோ அதே போல சுவனத்திலையும் அவருக்கான இருப்பிடம் எதுன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட ஒரு கைடு. இப்போ பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் மினிஸ்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் தானே, இந்த பாதை வழியா போனா ஸ்டேஜ்ல ஏறலாங்கிறது தெரியும். ஆனாலும் அவரு கூட ஒரு 2 பேர் வருவாங்க, வாங்க இங்கதான் இருக்கு வாங்க. அதெல்லாம் எதுனா ஒரு கண்ணியம் கொடுக்கிற விதமா, ஒரு மரியாதை கொடுக்கிற விதமா நடக்கிற நிகழ்வு. அதே போலதான் சொர்க்கத்திலையும் நடக்கும். நம்மளுக்கான இடம் எதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம போகும்போது நம்ம கூட வானவர்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு அறிமுகம் படுத்துவாங்க. ஒருத்தருக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் தான், ஒரு வீடுதாங்கிறது கிடையாது, நிறைய இடங்கள் இருக்கு. இப்ப இந்த உலகத்துல வாங்குறாங்கல்ல, இப்ப இருக்கிறதுக்கு ஒரு வீடு, கெஸ்ட் ஹவுஸ்னு ஒண்ணு, ஃபார்ம் ஹவுஸ்னு ஒண்ணு, மலை பிரதேசங்கள்ல ஒரு வீடு, செல்வந்தர்கள்லாம் இத்தனை விதமான வீடு வச்சிருக்காங்க தானே இந்த உலகத்துல. அதே போல சொர்க்கவாசிகளுக்கும் நிறைய விதமான இடங்கள் இருக்கும். தோட்டம் இருக்கும், அவங்களுக்கு மாளிகைகள் இருக்கும், ரிலாக்ஸா இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், நதி ஓரங்கள்ல உள்ள வீடுகள் இருக்கும். எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்துல ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். அதையெல்லாம் அறிமுகப்படுத்துறதுதான் இந்த மலக்குமார்களுடைய வேலை. இப்ப உள்ள நம்ம போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும் போது அவங்க கேட்பாங்க, இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்டிடங்கள் தெரியுதா அப்படின்னு. உடனே இந்த சொர்க்கவாசி கேட்பாரா, ஆமா தெரியுது, அழகா இருக்கே. இது எதால ஆனதுன்னு தெரியுமா? தங்கத்தாலையும் வெள்ளிகளாலையும் ஆனது. இந்த இடம் யாருக்கானதுன்னு தெரியுமா?
இது யாருக்கானதா இருக்கும் அப்படின்னு அந்த மனிதர் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வானவர் சொல்லுவாங்கன்னா, இது உங்களுக்கான வீடுதான். இங்க வயல்வெளிகள் தெரியுதா, உங்களுக்கானதுதான். இங்க இருக்க தோட்டம் தெரியுதா, உங்களுக்கானதுதான். அங்க இருக்கக்கூடிய கூடாரங்கள் தெரியுதா, உங்களுக்கானதுதான். இது எல்லாமே உங்களுக்கானதுன்னு அவருடைய எல்லா சொத்து பத்தையும் மாணவர் அவருக்கு இப்ப அறிமுகப்படுத்தி வைப்பாரு. இறுதியா அவருடைய வீட்டுல போய் அவரை விட்டுருவார். இறுதி நிகழ்வு என்னது, அவங்கள அழைச்சு கொண்டு போய் அவங்களுடைய வீட்டுல அந்த மாணவர் என்ன செஞ்சிருவாரு, விட்டுட்டு வெளியில இருப்பாரு. அடுத்து அவர் எப்ப வீட்டுல இருந்து வெளியில வந்தாலும் அவருக்கு சலாம் சொல்றதுக்கும் அவரை வரவேற்கிறதுக்குன்னே அங்க சில மாணவர்கள் காத்திருப்பாங்க. இப்ப இந்த மாட மாளிகைகளும் வீடுகளும் எப்படி அங்க வந்துச்சு? எதை கொடுத்து நம்ம அதை வாங்கிக்கிட்டோம்? என்ன செலவு செஞ்சு அதை வாங்கினோம்? ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் தான் சொர்க்கத்துல அவருக்கான ப்ராப்பர்ட்டிய பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்ப எல்லாரும் வரவேற்று முடிச்சுட்டாங்க, மலக்குமார்கள் வரவேற்றுட்டாங்க. நம்ம இப்ப உள்ள போயிட்டோம், நம்மளுடைய வீடுகளுக்குள்ள போயிட்டோம். வீடுகளுக்குள்ள போனோடனே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய துணைகளை பார்ப்பாங்க. துணைகளை பார்த்து 2 பேரும் அறிமுகப்படுத்திக்குவாங்க. அன்த ஹிப்பி வ அன ஹிப்பு, நீ என்னுடைய காதல், நான் உன்னுடைய காதல் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னைத்தானே அந்த 2 பேர்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்குவாங்க. பூமியில எப்படி நம்ம ஒன்னா இறைவனை அஞ்சி இறை நம்பிக்கையில திளைத்திருந்தோமோ, அதே போல இங்க சொர்க்கத்திலையும் நீங்க என்னுடைய அன்புக்குரியவரா இருப்பீங்க, நான் உங்களுடைய அன்புக்குரியவளா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இப்ப வீட்டுக்குள்ள உள்ள அறிமுகம், வீட்டுக்குள்ள ஒரு வரவேற்பு நடக்குது. இறுதியா நடக்க போறது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. யார் இந்த வரவேற்பை கொடுக்க போறா? மலக்குமார்கள். ஆமா, யார் இந்த வரவேற்பை கொடுக்க போறா? இப்போ அல்லாஹ். அல்லாஹ் தான் இறுதியா நம்மளுக்கான வரவேற்பை கொடுக்க போறது. அல்லாஹ். எந்த இறைவனை நம்ம கண்ணால பார்க்காம, எந்த இறைவனை அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டோமோ, எந்த இறைவனிடம் கையேந்தி நம்ம நிறைய துவாக்கள் செஞ்சோமோ, யா அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்று, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சோதனையை நான் உனக்காக பொறுத்துக்கிறேன், யா அல்லாஹ் என்ன பத்தி இந்த மக்கள் பேசுறது எல்லாம் உனக்காக நான் சகிச்சுக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளை நான் உனக்காக பொறுத்துக்கிறேன். எந்த இறைவனிடம் இரவும் பகலும் நம்ம உரையாடினோமோ, எந்த இறைவனுக்காக இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம தவிர்ந்து வாழ்ந்தோமோ, எந்த இறைவனை அஞ்சி இரவு நேரங்கள் அவனிடம் கையேந்தி கண்ணீர் சிந்துறமோ, அந்த இறைவன் இப்போ நம்மளை வரவேற்க காத்திருப்பான். சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துல இருக்கும் பொழுது, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது இப்போ அல்லாஹ் அவனுடைய அழைப்பை கொடுக்கிறான். சொர்க்கவாசிகளே, சொர்க்கவாசிகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே சொர்க்கத்துல உள்ள நபர்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களா, லப்பைக் யா அல்லாஹ். இப்ப நம்ம இங்க ஹஜ் உம்ரா போகும்போது சொல்றோம்ல, லப்பைக் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க இங்க இருக்கோம், இதோ வந்துட்டோம், யா அல்லாஹ் இப்ப என்ன சொல்ல போற, என்ன செய்ய போற அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அல்லாஹ் கிட்ட போய் நிப்பாங்க. அப்போ அல்லாஹ் அவங்க கிட்ட கேட்பானா, முதல் வார்த்தையா கேட்பானா, நீங்க எல்லாம் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா, நீங்க எல்லாம் திருப்தி உற்ற ஆன்மாவா இருக்கீங்களா, எனக்காக பூமியில உங்களுடைய ஆன்மாக்களில் நிம்மதி இல்லாமலும் சோதனைகளை தாங்கிக் கொண்டும் நிறைய கஷ்டங்கள், பொருளாதாரமா இருக்கலாம், உடல் நோயா இருக்கலாம், மன வலியா இருக்கலாம், எனக்காக இவ்ளோ விஷயங்களை நீங்க தாங்கிக்கிட்டீங்களே, இங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை அதான். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஏங்கக்கூடிய வார்த்தையும் அதான். யாராவது நம்மள பார்த்து என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட மாட்டாங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட மாட்டாங்களா? உங்களுடைய கவலைகள்லாம் இப்போ நல்லா இருக்கா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லாத சூழல் உருவாயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணிகள்ல மூழ்கி இருக்கும் போது தனக்கு அருகில் இருக்க மனிதனுடைய கஷ்டங்களை பார்க்காத ஒரு சூழல் வந்துருது. நான் மட்டும்தான் என் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு கான்செப்டுக்குள்ள எல்லா மனிதர்களும் நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆள் மனசுல தன்னை விசாரிக்கக்கூடிய, உண்மை அக்கறையோடு தன்னை விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதனாவது இருக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு தேடல்ல இருப்பாங்க. அந்த தேடலுக்கு பதில் சொல்ற விதமா அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த மனிதர்களை பார்த்து கேக்குறான், நீங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சவங்களா இருக்கீங்களா,
நீங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சவங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? பூமியில நீங்க எனக்காக பல விஷயங்களை இழந்து வாழ்ந்தீங்களே, உங்களுக்கு இங்க எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்ட உடனே சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், எப்படி நாங்க நிம்மதி அடையாம இருக்க முடியும்? எப்படி நாங்க நிம்மதி அடையாம இருக்க முடியும்? எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கல? இந்த சொர்க்கத்துல நீங்க எனக்கு என்ன கொடுக்கல? இங்க இருக்க எல்லா செல்வங்களையும், அவங்களுக்குள்ள எல்லா இன்பங்களையும் சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், இங்க நாங்க நிம்மதியா இருக்கோம். ஹுமைத் இப்னு ஹிலால் அப்படிங்கிற ஒரு இமாம் சொல்றாங்க, சுவனத்துடைய சுகங்களை அனுபவித்த ஒரு நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா, சொர்க்கத்துல மட்டும் மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த மனிதன் சந்தோஷத்தால் மரணித்து போவான். கவலையில ஹார்ட் அட்டாக் வந்து மரணிக்கிற மாதிரி சொர்க்கத்துல எப்படி இருக்குமா? அதனுடைய இன்பத்தை தாங்க முடியாம மரணிச்சு போவான். ஆனா சொர்க்கத்துல மரணம் இல்லை. மரணம் மட்டும் இருந்திருந்தா அதனுடைய இன்பங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் மகிழ்ச்சியில் மரணித்து போயிருப்பான். இப்ப இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் போது அல்லாஹ் கிட்ட நம்ம நிராசையவா வெளிப்படுத்த போறோம்? இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா, இதை விட பெட்டரா நான் உங்களுக்கு ஒண்ணு தரவா? நீங்க திருப்தியா இருக்கீங்க, ஆனா இதை விட இன்னும் அதிகப்படியான ஒரு சுகத்தை நான் உங்களுக்கு தரவா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இந்த நாள் நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், நான் உங்களை திருப்தி அடைஞ்சிட்டேன், இனிமே எந்த விஷயத்துக்காகவும் உங்களை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், முழுக்க முழுக்க நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், இனி எந்த விஷயத்துக்காகவும் உங்க யாரையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ரெண்டாவது சொல்லுவானா, இனிமேல் என்னுடைய கோபம் உங்க மேல கிடையாது, போயிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிடும். முதலாவது அல்லாஹ் சொல்ற விஷயம், என்னுடைய பொருத்தம் உங்க எல்லாருக்கும் இனி முழுமையா இருக்கு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இனி என்னுடைய கோபமே உங்க மேல வராது, போயிட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சிருவான். இந்த பூமியில அந்த மனிதர்கள் அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? இந்த பூமியில அவங்க வாழும் போது அவங்க ஒவ்வொரு செயல் செஞ்சாலும், எந்த செயல் அவங்க செய்யறாங்களோ அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பாங்க, இது என்னுடைய இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதா இருக்குமா? இறைவனுடைய கோபத்திலிருந்து என்னை இது பாதுகாக்கக்கூடிய அமலா இருக்குமான்னு ஒரு மனிதர் இந்த பூமியில தேடி தேடி செஞ்சாரு அப்படின்னா, அதற்கு பரிகாரமா அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்துல சொல்றான், என்னுடைய திருப்தி கிடைச்சிருச்சு, என்னுடைய கோபம் இனி உன் மேல வரவே வர. இதுக்காக தானப்பா நீ பூமியில இவ்ளோ கஷ்டப்பட்ட, என்னுடைய அன்பு கிடைக்கணும் தானே, இனி நான் உன்னை பார்த்து கோபப்படக்கூடாதுன்னு தானே இந்த பூமியில இவ்ளோ கஷ்டப்பட்ட, இதுக்கான கூலியை நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அல்லாஹ் சுவனவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிக ராலியத்தன் மர்லியா, உன்னுடைய இறைவனிடம் திருப்தி அடைந்த நிலையில் நீ திரும்பு. ஃபதுஹுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களுடன் நீ சேர்ந்து கொள். ஃபதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சுவனத்தில் நீ நுழைன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாசிகள்ல அவங்க ஒன்னா கூடி இருக்கிற நிலையில அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். இப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லும் போது அந்த கூட்டத்துல ஒரு ஓரத்துல நின்றாவது நம்ம சொர்க்கம் போயிட வேணாமா? அந்த கூட்டத்துல கடைசி நபரா இருந்தாவது நம்ம சொர்க்கம் போயிட வேணாமா? அல்லாஹ் மறுமையில ஒரு கூட்டத்தை பார்த்து, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன், நீங்க என்னோட நல்ல அடியார்களோட சேர்ந்து என்னோட சொர்க்கத்துக்குள்ள நீங்க போங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு நபராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி அல்லாஹ் அழைச்சு, அல்லாஹ் அங்கீகரிச்சு, அல்லாஹ் வரவேற்று உள்ள போகக்கூடிய, சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு எளிதா எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இது ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல எதையுமே இழக்காம, இந்த உலகத்துல ஏதாவது இழந்தாதானே அதுக்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்துல தரப்போறான். இங்க எதையுமே இழக்காம சொர்க்கத்துல நம்ம என்ன நற்கூலிய பெற்றிட முடியும்? அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த வசதி வாய்ப்புகளை நம்ம பெற்றிட முடியும்? ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஃபஜர் தொழுதுட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபஜர் தொழுதுட்டு இருக்காங்க. ஃபஜர் தொழுதுட்டு இருக்கும் போதே திடீர்னு தன்னுடைய கைகளை முன்னாடி கொண்டு போறாங்க. முன்னாடி கொண்டு போய் எதையோ ஒன்ன பறிக்கிற மாதிரி செய்யறாங்க. தொழுதுட்டு இருக்காங்க, தக்பீர்ல இருக்கும் போதே திடீர்னு ரசூல்லா ஏதோ ஒன்ன பறிக்கிற மாதிரி செய்யறாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அவங்களோட கையை எடுத்துடுறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே
சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எப்பயும் இது மாதிரி செய்ய மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன நீங்க புதுசா செஞ்சிருக்கீங்களே, இது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு சொர்க்கத்துடைய தோட்டங்கள்ல இருந்து அதனுடைய பழங்கள் எனக்கு காமிக்கப்பட்டது. சொர்க்கத்துடைய ஒரு திராட்சை பழம் எனக்கு காமிக்கப்பட்டுச்சு. அதை நான் பறிக்கலான்னு போனேன். அந்த பழத்தை மட்டும் நான் பறிச்சு இங்க கொடுத்திருந்தேன்னா உலகம் அழியிற நாள் வரைக்கும் அதுல இருந்து பசியாறிட்டே இருந்திருப்பாங்க மக்கள். அதே நேரத்துல நரகம் எனக்கு காமிக்கப்பட்டுச்சு. நான் உடனே என்னுடைய கைகளை விலக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இப்ப எப்படி ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கமும் நரகமும் காமிக்கப்பட்டதோ, இப்ப நம்மளே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாத்துக்குவோம். இப்ப நம்மளுக்கு முன்னாடி சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. இது ரெண்டையுமே நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா இது ரெண்டுல நம்ம எதுக்குள்ள நுழைய இப்ப நம்ம விருப்பப்படுறோம்? நம்ம ஒவ்வொருவர் முன்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் காமிக்கப்பட்டது. அது போல நம்ம இப்போ ஒரு கற்பனை செய்யறோம். நம்ம கண்களுக்கு முன்னாடி அழகான ஆடியோ கேட்கவே இல்ல. ஆடியோ அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ். சிஸ்டர் ஆலிமாக்கு கரண்ட் கட் ஆயிருச்சா, ஒரு 5 மினிட்ஸ் அவங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா வந்துருவாங்க. திரும்ப ரீஜாயின் பண்ணிடுவாங்க இன்ஷால்லா. ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். இவன்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குதா பேசுறது? இதெல்லாம் கேக்குது. இல்ல கரண்ட் போயிருச்சு, அதான் ஒரு சாரி, நடுவுல பிரேக் ஆயிருச்சு. சரி, இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம என்ன செய்தி சொல்லிட்டு இருந்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜருடைய தொழுகையில சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்ததா சொல்றாங்க. இப்போ அதே போல நம்ம ஒரு கற்பனை பண்ண போறோம். கேக்கலையா? கேக்குது சிஸ்டர். ஓகே ஓகே. நம்ம ஒரு கற்பனை பண்ண போறோம். நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி ஸ்வர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. இது ரெண்டுல நம்ம எதை விரும்புவோம்? சுவனம்தான் நம்ம விரும்புவோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன தயார்படுத்தி வச்சிருக்கோம்? நம்ம நினைக்கிற மாதிரி சுவனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச உலகம் கிடையாது. முழுக்க முழுக்க அங்க மேஜிக் ஒன்னும் நடக்க போறது இல்ல. அங்க முழுக்க முழுக்க நம்மளுடைய அமல்களால் மட்டும்தான் ஒவ்வொரு இடங்களும் அலங்கரிக்கப்படுது. உங்களுக்கு சொர்க்கம் வேணும், இப்ப நம்ம சொன்ன மாதிரி மாட மாளிகைகள் என்னுடைய சொர்க்கத்துல வேணும், எனக்கு ஒரு தோட்டம் வேணும், எனக்கு ஒரு நதி ஓடணும் அப்படின்னா அது ஒவ்வொன்னையும் இங்க பூமியில இருந்து நீங்க செஞ்சு அனுப்பக்கூடிய அமல்களால மட்டும்தான் உருவாக்க முடியும். உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையும், நீங்க உங்களுடைய இறைவனிடம் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும், உங்களுடைய ஒவ்வொரு சதக்காவும், உங்களோட ஒவ்வொரு அன்பான வார்த்தைகளின் மூலமாக தான் உங்களுடைய சுவனத்தை அலங்கரிக்க முடியும். நமக்கான இடங்களை நம்மளுடைய அமல்களால மட்டும்தான் வாங்கி கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் சுவனத்துக்குள்ள நுழைந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம கையில ஒரு சாவி கொடுப்பாங்க. அந்த சாவிதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்ட ஏகத்துவம். நம்ம கீயை பார்த்தோம்னா கீயோட சைடுல பல்லு இருக்கும் தெரியுமா? அச்சு, சாவியோட பல்லுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பெருசா குட்டியா அந்த அச்சு ஒண்ணு இருக்கும். அந்த அச்சு சரியா இருந்தா மட்டும்தான் கதவை ஒழுங்கா திறக்க முடியும். சாவி தேஞ்சு போச்சுன்னா அந்த சாவியை வச்சு எந்த கதவையும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. நம்ம ஏற்றுக்கொண்ட மார்க்கம் ஏகத்துவ மார்க்கம்னா அந்த சாவி அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் தான் அந்த சாவியுடைய பல். அறகுறையான தொழுகைகளை வச்சுக்கிட்டு, அறகுறையான நல்ல அமல்களை வச்சுட்டு, அறகுறையான சதக்காக்களை வச்சுட்டு, அறகுறையான வார்த்தைகளை வச்சுட்டு, எந்த தேஞ்சு போன சாவிய வச்சுட்டு சொர்க்கத்துடைய கதவை நம்மளால திறக்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளா. நம்மளுடைய அமல்கள் தான் நம்மளுக்கு இறைவன் கொடுக்க போற அனுமதி சீட்டே. நம்மளுடைய அமலை வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாள் என்ன அமல்கள் செஞ்சோமோ அந்த அமலை வச்சுட்டு சிராத் பாலத்துல நம்ம இறைவன் கிட்ட இருந்து நம்ம அனுமதி சீட்டு வாங்கிருவோமா? நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்ச அமலே நம்மள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பின்னால் நின்று சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய மக்களா மாட்டிருமா? நம்ம செஞ்ச அமல்கள் வானவர்கள் நம்மள சலாம் சொல்லி வரவேற்கிற அளவுக்கு தகுதி உடையதா இருக்கா? இறுதியா நம்ம செஞ்ச அமல் இறைவனுடைய திருப்தியை நமக்கு பெற்று தருமா? எந்த நிலையில நம்ம உள்ளோன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய இறைவன் மரணத்தின் மூலமாக நம்மை அவன் பக்கம் திருப்புவதற்கு முன்னாக நம்மளா நம்மளுடைய இறைவனை நோக்கி திரும்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கேள்விகள் எளிதாகும், நம்மளுடைய சொர்க்கம் நமக்கு அலங்கரிக்கப்பட்டதா மாறும். இறைவன் நம்மை மரணத்தின் மூலம் திருப்புவதற்கு முன்னால் நம்மளுடைய அமல்களை கொண்டு நம்மளே இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவங்களா இருப்போம். நம்மளுடைய அமல்களின் மூலமா நம்மளுடைய சொர்க்கத்தை அலங்கரிக்க கூடியவங்களா இருப்போம். இங்க நம்ம கேட்ட ஒவ்வொரு விஷயமும் வெறும் செய்திகளாவே மட்டும் கேட்டுட்டு போகக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மள ஆக்கிராம நாளைக்கு மறுமையில அந்த சொர்க்கத்துடைய காத்திருப்பு அறைய பார்க்கக்கூடிய மக்களாவும், அந்த சொர்க்கத்துடைய காத்திருப்பு அறையில இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து பருகக்கூடிய மக்களாகவும், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று சொர்க்கம் நுழையக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள துஆ செய்தவளாக என்னோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளையோடைய வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். சொர்க்கத்துக்குள்ள இப்ப போன நம்மளுக்கு சொர்க்கத்துல என்ன உணவு கொடுக்கப்பட போகுது, என்ன ஆடை சொர்க்கத்துல நம்ம அணிய போறோம், சொர்க்கத்துல நம்ம எப்படி இருப்போம். இங்க ஒவ்வொருத்தரும் நெட்டையா இருக்காங்க, சிலர் குட்டையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க. சொர்க்கத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க, சொர்க்கவாசிகளுடைய நிறம் என்ன, அவங்களுக்கு என்னென்னலாம் அங்க வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல பார்க்கலாம்.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுங்க. எந்த விஷயமும் உங்களுக்கு புரியல அப்படின்றதா இருந்தாலும் குரூப்ல போடுங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கியருள துஆ செய்தவளாக இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கஃபரா ஓதிரலாமா? சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.